வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனா ரொம்ப முக்கியமானது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, அப்புறம் ஆன்மீகம், இது ரெண்டும் எப்படி இணையுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிட்டது ஏஐயும் ஆன்மீகமும் தொழில்நுட்பம் நம்பிக்கையை ஆழப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கட்டுரை. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குல்ல, அது உங்க நம்பிக்கை, உங்க உள் அமைதி, உங்க ஆன்மீக பயணம், இதுல எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கறது தான். இது வெறும் ஒரு புது டெக்னாலஜியா, இல்ல நம்ம ஆன்மீக அனுபவத்தையே மாத்திடுமா? இத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. ஆன்மீகமும் தொழில்நுட்பமும் இதுங்க ரெண்டும் எப்பவுமே இணைஞ்சுதான் பயணிச்சிருக்கா? வரலாறு என்ன சொல்லுது? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆன்மீக கருத்துக்களை பரப்புறதுக்கு அந்தந்த காலத்துல இருந்த டெக்னாலஜி உதவி இருக்கு. ஓ, எப்படி? ஆரம்பத்துல குரு சீடர்னு வாய்மொழியா இருந்தது. அப்புறம் பனையோலை. ஆமா, பனை ஓலைகள். அதுக்கப்புறம் அச்சு இயந்திரம் வந்துச்சு, புத்தகங்கள் வந்தது. அப்புறம் ரேடியோ, டிவி, இப்போ இன்டர்நெட். ஒவ்வொன்னும் ஆன்மீக செய்திகளை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்க உதவி இருக்கு. இப்போ ஏரி அந்த வரிசையில அடுத்த கட்டமா? பனை ஓலையில இருந்து ஏஐ வரைக்குமா? அடேங்கப்பா, இது பெரிய மாற்றம் இல்ல. ஒரு வகையில இது தொடர்ச்சிதான்னு சொல்லலாம். ஞானத்தோட சாரம் ஒன்னா இருக்கலாம், ஆனா அதை வெளிப்படுத்துற விதம், அதை நாம அணுகுற முறை, அது தொழில்நுட்பத்தால மாறிட்டே வருது. சரி, ஏஐ வெறும் தகவலை பரப்புறது மட்டும் இல்ல, அது இன்னும் ஒரு படி மேல போய் ஒவ்வொருத்தரோட தேவைக்கேத்த மாதிரி அந்த ஆன்மீக அனுபவத்தையே அது வடிவமைக்க உதவலாம். அதுதான் இதுல இருக்கிற புதுமை. ஓ, இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. தனிப்பட்ட நபருக்கு ஏத்த மாதிரி ஏஐ எப்படி கரெக்டா உதவுன்னு சொல்றீங்க? கட்டுரையில சில உதாரணங்கள் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா, நிறைய சாத்தியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஏஐ வழிகாட்டப்பட்ட தியானம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஏஐ தியானம். நம்ம சாதாரணமா ஒரு ரெக்கார்டிங் கேட்டு தியானம் பண்ணுவோம். ஆனா ஏஐ ஒருவேளை உங்க ஸ்மார்ட் வாட்ச் மூலமா உங்க மன அழுத்தத்தை உணர்ந்து, ஓ அப்படியா? ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வழிகாட்டுற முறைய, பின்னணி இசைய, ஏன் அந்த குரலோட டோனை கூட மாத்த முடியும். இது ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்கும். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் மெடிடேஷன் கோச் மாதிரி தானே? ஒரு அளவுக்கு ஆமா, அப்படி சொல்லலாம். அதே மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட ஆன்மீக பிரதிபலிப்புகள், அதாவது நீங்க எதை நம்புறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் படிக்கிறீங்க, உங்க மனசுல என்ன கேள்விகள் ஓடுது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தினசரி சிந்தனைகளையோ இல்ல நல்ல மேற்கோள்களையோ உங்களுக்கு ஏஐ காட்டலாம். இது ஆன்மீகத்தை ஏதோ ஒரு வேலையா செய்யாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட இயல்பா இணைக்க உதவும். புரியுது. கட்டுரையில மெய்நிகர் புனித யாத்திரைகள்னு ஒரு விஷயம் படிச்சேன். வர்ச்சுவல் பில்கிரிமேஜஸ். அது எப்படி சாத்தியம்? நிஜமா போற அனுபவம் கிடைக்குமா அதுல? நிஜமான யாத்திரைக்கு இது ஈடாகாதுங்கிறது உண்மைதான். அந்த இடத்துக்கு நாமளே போறது, மத்தவங்களோட பழகுறது, அந்த சூழல், அதெல்லாம் தனி அனுபவம். ஆமா, அது வேற. ஆனா சிலரால போக முடியாது இல்லையா? உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல பணம் நேரம் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு VR ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு இமயமலையில ஒரு ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி, இல்ல ஜெருசலேம் வீதிகள்ல நடக்கிற மாதிரி. ஓ, பரவாயில்லையே. ஆமா, 3D காட்சிகள், அங்க இருக்கிற மாதிரி ஒளிகள், இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு அந்த அனுபவத்தை உணர முடியும். இது தூரத்தை குறைச்சு அனுபவத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது. நிஜமாவே இது ஆக்சசிபிலிட்டி அதிகமாக்கவும் போல தெரியுது. அப்புறம் இன்னொன்னு, தினசரி நினைவூட்டல்கள். இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல ஒரு நிமிஷம் நிக்க கூட நேரம் இல்லாம ஓடுறோம். இது எப்படி உதவும்? இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். நாம தியானம் பண்ணணும், இல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா வேலையில மறந்துருவோம். கரெக்ட். ஏஐ ஆப்ஸ் நம்ம பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மென்மையா சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் தியானிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான நோட்டிபிகேஷன். இது நம்மள ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரவும் விடாம பயிற்சி பண்ணவும் உதவும். இதெல்லாம் கேட்கும்போது ஏஐ ஒரு நல்ல அசிஸ்டன்ட் மாதிரி இருக்குன்னு தோணுது. ஆனா கட்டுரையில ஏஐ ஆன்மீக துணைன்னு ஒரு வார்த்தை வருது. ஏஐ ஸ்பிரிச்சுவல் கம்பேனியன். இது கொஞ்சம் யோசிக்க வைக்குதே. ஒரு மிஷன் நமக்கு துணையா? இது ஏதோ ஒரு ரோபோ குரு மாதிரி ஆயிடாதா? ஏஐ நம்ம நம்பிக்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருமா? இது நியாயமான ஒரு கவலை தான். ஆனா கட்டுரை இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. ஏஐ ஒருபோதும் நம்ம நம்பிக்கைய அதை ரீப்ளேஸ் பண்ணாது, இடமாற்றம் செய்யாது. சரி, அது ஒரு குருவுக்கோ இறைவனுக்கோ இல்ல நம்மளோட அந்த நேரடி தெய்வீக அனுபவத்துக்கோ பதிலா இருக்கவே முடியாது. ஆன்மீகம்ங்கிறது வெறும் தகவல் இல்ல, அது ஒரு ஆழமான உணர்வு, உள்ளுணர்வு, மனுஷங்களோட இருக்கிற தொடர்பு, இதெல்லாம் சேர்ந்தது. ஏஐக்கு அந்த மனித தன்மை, அந்த தெய்வீக தொடர்பு அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதோட பங்கு என்னன்னா ஒரு கருவியா இருக்கிறது தான். நீங்க உங்க ஆன்மீக பயிற்சிகள்ல தியானம், மந்திரம், பஜனை எதுவா வேணா இருக்கலாம், அதுல கொஞ்சம் ஸ்டெடியா உறுதியா இருக்க இது உதவலாம். உங்க சுய உணர்தல் பயணத்துல உங்களை நீங்களே டிசிப்ளின் பண்ணிக்க, உங்க முன்னேற்றத்தை கண்காணிக்க ஒரு சின்னதா ஒரு தூண்டுதல், ஒரு ஜென்டில் நட்ஜ், அவ்வளவுதான். சரி, ஏன் ஒரு கருவின்னு சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம், அதுவும் ஆன்மீகம் மாதிரி புனிதமான விஷயங்களை கையாளும் போது அது அந்த ஆன்மீகத்தோட சாரத்தையே நீர்த்து போக வச்சிடுமோன்னு ஒரு பயம் இருக்குல்ல?
கட்டுற தொழில்நுட்பத்தை ஒரு கண்ணாடின்னு சொல்லுதே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த கண்ணாடி உருவகம் ரொம்ப முக்கியம். அதோட அர்த்தம் என்னன்னா, டெக்னாலஜி அதுவா எதையும் செய்யாது, அது நியூட்ரல். அதுக்கு நல்லது கெட்டதுன்னு மதிப்பு கிடையாது. ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறதா அப்படியே காட்டுற மாதிரி நாம டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறோமோ, நம்ம நோக்கம் என்னவோ அதை தான் அது வெளிப்படுத்தும். ஏஐ நம்ம வெறும் தகவல் சேகரிக்கவோ கவனத்தை சிதறடிக்கவோ யூஸ் பண்ணா அது அப்படிதான் வேலை செய்யும். ஆனா அதே ஏஐ நம்ம உள்நோக்கி பார்க்க, அமைதியை தேட, ஞானத்தை தேட ஒரு கருவியா பயன்படுத்தினா அது அதுக்கு உதவும். ஓ அப்படியா? ஆக ஏஐ ஆன்மீகத்தை மாத்திடுமாங்கிற கேள்விக்கு பதில் நாம அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. நம்பிக்கை, பக்தி மாதிரி விஷயங்கள்லாம் மனித தெய்வீகமானவை. அதெல்லாம் டெக்னாலஜியால கட்டுப்படுத்த முடியாது. ஏஐ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணாது. நீங்க சொல்றத பார்த்தா நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அப்போ ஆன்மீக தேடல்ல ஏஐயோட உண்மையான நல்ல பங்கு என்னவா இருக்கும்? வெறும் தியான கைடன்ஸ், ரிமைண்டர் இல்லாம வேற என்ன செய்ய முடியும்? அதோட சாத்தியங்கள் இன்னும் அதிகம். ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கிறவங்க உண்மை கூட இன்னும் ஆழமா இணையறதுக்கு புதுவிதமான இடங்களை, சமூகங்களை, அனுபவங்களை உருவாக்க ஏஐ உதவலாம். உதாரணத்துக்கு சொல்லுங்க. பழைய காலத்து நூல்கள் இருக்குல்ல, சமஸ்கிருதம் மாதிரி மொழிகள்ல நமக்கு புரியாத விஷயங்கள், அதையெல்லாம் மொழிபெயர்த்து விளக்கு உரை கொடுக்க ஏஐ உதவலாம். அப்போ அந்த ஞானம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஆமா, அது ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் உலக அளவுல ஒரே மாதிரி ஆன்மீக சிந்தனை இருக்கிறவங்க இணையறதுக்கு, பேசுறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்க ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் உதவலாம். தூரம் ஒரு தடையா இருக்காது. சரி. அப்புறம் கத்துக்கிறதுக்கும் மந்திரங்களை சரியா சொல்றது எப்படி, சில யோகாசனங்களை எப்படி செய்யறது, ஒரு தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் ஏஐ டூல்ஸ் உதவலாம். ஓ, கத்துக்கிறதுக்கும் உதவுமா? ஆமா, இன்டராக்டிவா கத்துக்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி வர்ச்சுவல் தர்சனம், புனித யாத்திரை மூலமா அந்த இடங்களோட முக்கியத்துவத்தை ஓரளவுக்கு உணரலாம். சுருக்கமா சொன்னா ஏஐ ஆன்மீக அறிவையும் அனுபவங்களையும் இன்னும் ஜனநாயகப்படுத்தி எல்லாரும் சுலபமா அணுகிற மாதிரி மாத்தும் சக்தி அதுக்கு இருக்கு. ஆன்மீக விழிப்புணர்வுக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகம், இந்த போன் நோட்டிபிகேஷன், சோஷியல் மீடியா, இதெல்லாம் நம்ம மனசை அமைதியே இல்லாம ஆக்கிடுது. இந்த நிலைமையில ஏஐ எப்படி மன அமைதிக்கு உதவும்? அதுவே இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, சிக்கலான கேள்வியும் கூட. நீங்க சொல்றதுல 100% உண்மை இருக்கு. டெக்னாலஜி, அதோட அந்த தொடர்ச்சியான தகவல் ஓட்டம் நம்ம கவனத்தை சிதைச்சு மன அமைதியை கெடுக்கும். ஏஐயும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஆமா, நாம சரியா பயன்படுத்தலன்னா ஏஐ நம்மள இன்னும் அந்த டிஜிட்டல் இரைச்சலுக்குள்ள தள்ளிடும். ஆனா இங்கேயும் அதே கருவிங்கிற பார்வை தான் முக்கியம். கட்டுரையில அழகா சொல்லிருக்காங்க, ஏஐ ஒரு கருவி, அது எஜமான் இல்ல. AI is a tool, not the master. சரி. ஒரு புல்லாங்குழல் தானா வாசிக்காது. ஒரு கலைஞர் கையில அது தெய்வீக இசையா மாறும். அதே மாதிரி தான் ஏஐயும். நாம என்ன நோக்கத்தோட, எவ்வளவு விழிப்புணர்வோட அதை பயன்படுத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அது அமைதிக்கும் உதவலாம், அமைதியின்மைக்கும் காரணமா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஏஐயை வச்சே உங்க டிஜிட்டல் பயன்பாட்டை கட்டுப்படுத்தலாம், தேவையில்லாத நோட்டிபிகேஷனை நிறுத்தலாம், அமைதியான நேரத்தை உருவாக்க சொல்லலாம். ஓ, அப்படியும் செய்யலாமா? அதனால ஏஐ கவனச்சிதறலா இல்ல அமைதிக்கான கருவிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாமா? ஏஐ கடவுளையோ, குருவையோ, இல்ல நம்மளோட அந்த பர்சனல் உள்ள இருக்கிற ஆன்மீக அனுபவத்தையோ ஒரு நாளும் மாத்த முடியாதுன்னு உறுதியா சொல்லலாமா? அதோட எல்லைகள் என்ன? நிச்சயமா, அத ரொம்ப அழுத்தமாவே சொல்லலாம். கட்டுரையிலயும் அது இருக்கு. ஏஐ அந்த இடத்தை எடுக்கவே முடியாது. மனுஷங்களோட நேரடி தொடர்பு, குருவோட வழிகாட்டுதல், எல்லாரோடையும் சேர்ந்து கத்துக்கிற அனுபவம், நம்ம உள்ளுணர்வு, பக்தியோட அந்த ஆழமான உணர்வு, இதுக்கெல்லாம் டெக்னாலஜி ஈடாகாது. சரி. ஏஐ லாஜிக் படி, டேட்டா படி வேலை செய்யும். ஆனா ஆன்மீகங்கிறது லாஜிக்கையும் தாண்டின நம்பிக்கை, உணர்வு, அனுபவம் சம்பந்தப்பட்டது. இதுதான் ஏஐயோட எல்லைகள். அது ஒரு மெஷின், அதுக்கு உணர்ச்சி இல்ல, சுயமா சிந்திக்கிற உணர்வு இல்ல, பக்தி இல்ல. அது வழிகாட்டலாம், தகவல் தரலாம், பயிற்சிக்கு உதவலாம். ஆனா அந்த ஆன்மீக அனுபவத்தோட சாரம் இருக்குல்ல, அந்த தெய்வீக தொடர்பு, அதை தர முடியாது. அப்போ அதோட உண்மையான சாத்தியம் என்ன? இந்த எல்லைகளை தாண்டி அது என்ன நல்ல விஷயத்தை செய்ய முடியும்? அதோட உண்மையான சாத்தியம் ஆன்மீக பாதையில போறத கொஞ்சம் சுலபமா ஆக்குறதுலயும், அதை இன்னும் பரவலாக்குறதுலயும் இருக்கு. முன்ன விட இப்போ நிறைய பேரு ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்க பயிற்சிகளை தொடர்ந்து செய்யறதுக்கும், ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களோட இணையறதுக்கும் ஏஐ உதவும். இது நம்பிக்கையை உருவாக்காது, அதாவது இட் டசன்ட் கிரியேட் ஃபேத். ஆனா ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கை, தேடல், ஆர்வம், அதை ஆழப்படுத்த இட் கேன் டீப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபேத் இது உதவலாம். எப்படி? வழிகாட்டுதல் மூலமா, ஞாபகப்படுத்துறது மூலமா, ஊக்கப்படுத்துறது மூலமா, தகவல்களை சுலபமா கொடுக்கறது மூலமா.
இப்படி. ஆஹா, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு தொகுத்து பார்த்தா ஏஐ வந்து ஆன்மீகத்துக்குன்னு ஒரு புது தனி வழியா. ஒரு புது வழின்னு சொல்றதை விட நாம ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பாதைகள்ல பயணிக்க உதவும் ஒரு மாடர்ன் வண்டி மாதிரி இல்ல ஒரு கருவி மாதிரின்னு சொல்லலாம். ஓ, ஒரு கருவி மாதிரி. ஆமா, உங்க பயணத்தை இது சுலபமாக்கலாம், வேகமாக்கலாம், இல்ல புது இடங்களுக்கு போக உதவலாம். ஆனா எங்க போகணும், எப்படி போகணுங்கிற முடிவு உங்க கையில தான். தேடுற ஒருத்தர் கையில சரியான நோக்கத்தோட விழிப்புணர்வோட பயன்படுத்தினா ஏஐ வந்து டெக்னாலஜிக்கும் ஆன்மீக ஞானத்துக்கும் நடுவுல ஒரு நல்ல பாலமா இருக்கலாம். இது பாதையே மாத்தாது, ஆனா பயணத்தை இன்னும் நல்ல விரிவா ஆக்க உதவும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கடைசியா அந்த கட்டுரையில இருந்து ஒரு மேற்கோளை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். ஏஐ கடவுளை இடமாற்றம் செய்யாது, ஆனால் அது நம்மை உள்நோக்கி பார்க்க நினைவூட்டக்கூடும். ஏஐ won't replace God, but it might remind us to look within. இது நாம பேசின எல்லாத்தோட சாராம்சம் மாதிரி இருக்கு. இந்த உரையாடலோட இறுதியில உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம். உங்களோட சொந்த ஆன்மீக பயணத்துல ஏஐ மாதிரி இந்த காலத்து கருவிகளை ஒரு வழிகாட்டியா இல்ல ஒரு உதவியாளரா பயன்படுத்த நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்மள உண்மையான தேடல் இந்த திசை திருப்பி அதோட அர்த்தத்தையே மாத்திரணும் பயப்படுறீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.